ஏன்பா ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமா? இதுல பூரா பெரிய பக்கெட்ல அழுத்து வந்து இங்க கொட்ட முடியுமா? நல்லதை கிளச்சி எடுத்துக்கிறேன். கனகத்தில் பாட்டும் பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டும் பாடும் சாமி அறையா சாமி அறையா இங்க பார்த்தது மாதிரி இருக்கு. தேவவாட்டில் பருத்தி பால் கடை வச்சிருக்கேன். அப்படியா? வியாபாரம் எப்படி இருக்கு? எல்லாரும் வியாபாரமா தானே தர்றாங்க. எல்லா தொழிலும் எல்லாருக்கும் செஞ்சு பார்த்தாத்தான் தெரியும். அதனால தவறில்லை. அத்தனை பேரும் உழைப்பு இல்லாமல் வாழக்கூடாது. அத்தனை பேரும் செய்யக்கூடிய தொழில் புனிதமானது. அந்தந்த வேலையில இருந்தாத்தே அந்த வழி தெரியும். உண்மைதான். இந்த நாட்டுல ரொம்ப கீழ்மட்டமா யாரையும் எண்ணவும் கூடாது. உயர்ந்தவர்னு யாரையும் சொல்ல முடியாது. அவரவருக்கு ஒரு தகுதியை இறைவன் வழங்கி இருக்கிறான். அது யதார்த்தம். அதே உண்மை. இந்த உலகத்துல கூடு வள்ளருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாதருக்கு செய்ததால் யாம் பெரிதும் அல்லோமை என்று வலிமை கூற வேண்டாங்கான் எல்லாருக்கும் உண்டு எளிது அப்படின்னு அவ்வையாரே கலட்டுறது நல்லது. அதுல கொஞ்சம் வாலி வைக்க சொல்றாரு. என்ன இந்த உலகத்திலே யாரையும் அவளை தாழ்வா எண்ணிவிடக் கூடாது என்பதற்கு பல உதாரணங்கள். அந்த வகையில் தொழில் தானே எந்த தொழில் செஞ்சான்னு இதுல என்ன இருக்கு? செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னான். ஆமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வேலிமலை. ஓ, இந்த இடம் சாரல். குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். குறிஞ்சின்னு ஒரு நாடா இருக்கு. இருக்குல்ல. இன்னும் அது அதிசயமா இருக்கு எனக்கு தெரியாம. குறிஞ்சின்னு எங்க நாடு இருக்கு? தமிழ்நாட்டில். இது தமிழ்நாடு தானே? இல்லைங்க. சரி, தமிழ்நாடு. கதைக்கு வந்து நாடு தொண்டை நாடு. அப்படி சொல்லி தொலையா நீ வேற. குறிஞ்சி நாடுங்க. நான் வேற குழம்பி போயிட்டேன். குறிஞ்சினா நிலம். நிலம். குறிஞ்சி நிலம். முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற சுதாரி பறிக்கலான்னு பார்ப்பேன். அது சரிதான். நீங்க விவரமான ஆளுன்னா அப்படித்தானே இருக்கணும். விவரம் இல்லாத ஆளு வந்தா நீங்க சிரமப்படுத்தி எனக்கு தெரியும். ஆனாலும் என்ன கேட்குறேன், நீங்க விவரமான ஆளுங்கிறத என்னைய சோதிச்சு பாக்குறீங்க. அது சரி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூரா? ஆமா. மேலூரில் அன்னைக்கு ஏன் பொன்னிச்சாமி மையனை போட்டு அடிச்சாங்க நம்மள? ஏன் அப்படி? அது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? என்ன அத்தத்தண்டி ஊரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்றவங்க ஊரம் ஒருத்தன் விலகல. அதில் வேற கதிரிச்ச முட்டாட்டி வேற பாவாடி ஆவத்திருக்கேன். அதில் அடிச்சதை விலகாதது கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தனை போட்டு ஒருத்தன் வெட்டுறேன் அருவானால பார்த்துக்கிட்டு நின்று வேடிக்கை வாங்குறேன். எப்படி வளர்த்துருக்கோம். காரைக்குள்ள நடந்துச்சுல, எல்லா ஊர்லையும் நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, அதை விடுங்க. நான் அது வேணாம். தப்பா பண்றத கேட்க கூடாது, நியாயமா பண்றதை கேட்கணும்ல. உண்மை இருக்குல்ல. நியாயம் இருந்தா கேட்கணும்ல. சரி, அது போட்டு தம்பி. மேலூர்னா நீங்க நினைக்கிற மாதிரி மதுரை மேலூர் இல்ல, இடைய மேலூர் இல்ல, வேலூர் மேலூர் இல்ல. பல மேலூர்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு உலகம் இருக்கு. அந்த மேல் உலகத்துல இருந்து வர்றேன். அங்கிருந்து. ஆமா, சத்தியலோகத்துல இருந்து. சட்டியை போட்டுக்கிட்டு சத்தியலோகம். சத்தியலோகம் என்ன வேலை ஆகுறிய? கலகம் செய்வது என்னுடைய வேலை. செவனை போய் திறந்த உடனே புகை முறையா வருது. தயார் பண்றவனை தான் கேட்கணும். அப்ப நீங்க இல்ல. சரி, சர்பத்தா இருக்கும்ல. கலர் கம்பெனி இல்லையா? கலகம் செய்வது. காட்டு காது கேட்கல. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் தான் கேட்கல. உங்க கூட இருக்க எல்லாருக்கும் கேட்கலையா? இல்ல, கேட்குது. எல்லாரும் கேட்க. காது காது வந்து விழுகிற போது பற்றும் கருவி, நின்று பற்றும் கருவி, கண்ணு சென்று பற்றும் கருவி. இங்க இருந்து அங்க பார்த்து வர்றது ஆடா மாடா ஆனா பெண்ணா அப்படின்னு பாக்குறது. கண்ணு மிக சிறந்த உறுப்பு. அதனாலதான் நான்மணிக்கடிகை என்ற இலக்கியம் சொல்லுது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்று. என்றான் உடம்புக்கு தலைக்கு 2 கண்ணு. இந்த கண்ணு தான் எல்லாருக்கும் பேரு கூட இருக்கும். கண்ணன், கண்ணப்பா, கண்ணம்மா, கண்ணன், ராஜா கண்ணு, வள்ளி கண்ணு, கண்ணதாசன் அப்படின்னு பேரு கண்ணுலே இருக்கும். யாருக்காவது ராஜா மூக்கு, ராஜா காதுன்னு பேர் வச்சிருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்கல? அவ்வளோதான். ஃபைனான்ஸ் குறை. அதுக்கும் காசுக்கு என்ன ஆகுமா? நான் சொல்றது ஏதோ விகட கவிங்க. அப்படியா? அறிவு சார்ந்து நீங்க பேசும்போது இந்த மக்கள் சிந்தித்தாங்க. விகட கவி யாருக்கு? உங்களுக்கா? விகட கவின்னு யார் இருந்தது இங்க நாட்டில்? இருந்துட்டு போதும். நான் நகைச்சுவை வேலை, சிரிக்க வைக்கிறதே என்னோட வேலை. சிரிப்புலையும் ஒரு சிந்தனை இருக்கணும்ல. இருக்குல்ல, அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்று. ஆமா, இங்க என்ன வேலையா? நீங்க நாரத மகர்ஷி தான். நானே தான். அப்பா பிரம்மா. அப்போ உங்க அம்மா? உங்க அம்மாவா? உங்க அம்மா இப்படித்தான்டா கற்றுக் கொடுக்கணும். இந்த பிள்ளையெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுதுன்னு நம்ம திட்டுவோம். வீட்டில் இருக்க பிள்ளையெல்லாம், பிள்ளையா வெத்து வச்சிருக்கேன், அசிங்கமாக பேசுகிறேன், என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் பேசுது? அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா கெட்ட வார்த்தைன்னு? தெரியாது. அது தப்பான வார்த்தைன்னு தெரியுமா? சொல்றது யாரு? பேசுனது யாரு? தகப்பன் சொல்றால, வந்தவனே நோத்தாங்கடா வேணா இரியா. இப்ப என்னன்னா, கெட்ட வார்த்தைன்னு தெரியாது, அதுக்கு காதுல கேட்ட வார்த்தையே திரும்ப சொல்லுது. அப்ப பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுமோ, என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அப்ப அதனாலதான் நீங்களும் அம்மா எங்கன்னு கேளுங்க, உங்க அம்மா வேற எங்கன்னு கேளுங்க. உங்க அம்மா வேற எங்கன்னா இல்ல, பூலோகத்துல நம்ம ஏரியால அப்படித்தானே? அப்படி கிடையாது. இல்ல,
என்னதான் பசிச்சாலும் என்னதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சோத்த அள்ளி வாயில தானே வைப்போம். வேகமா பசிக்குது தலை கிரு வந்து தலைக்கில அதெல்லாம் முடியும். நீங்க மூக்களை தள்ளுவீங்களா? நான் ஒரு ஆள் ஒரு நியதி, இந்த மொழிக்குன்னு ஒரு இலக்கணம், நமக்குன்னு ஒரு கொள்கை. தூங்குறது கூட திசையை கண்டுபிடிச்சான் தமிழ். தெற்கேருந்து வந்தா தென்றல் காற்று, வடக்கேருந்து வந்தா வாடை காற்று, மேற்கேருந்து வந்தா கோடை காற்று, கிழக்கேருந்து வந்தா கொண்டல் காற்று. அப்போ கிழக்க தலை வைக்கணும் உத்தமம், ஓங்குயிர் மேற்கு, ஒங்குயிர் தெற்கு, மத்தியம மேற்கு, மரண வடக்குன்னு அத்தனையும் வழிவகுத்த நம்ம ஏன் இதுல இருந்து வழி மாறி போகணும்? போகக்கூடாது தானே? இல்லை, இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தனமான பாசம் இருக்கு. ஆனாலும் பாருங்க, தமிழ்நாட்டோட தலைநகரம் தமிழே ஒழுங்கா இல்லை. சென்னை, கோயம்புத்தூருக்கு போனோம்னா ரொம்ப அழகா தமிழ் இருக்கும். ஏனுங்க வந்து பேசிட்டு போயிட்டு போங்க, வாங்க வந்து சாப்பிட்டு போட்டு போங்க அப்படின்னு. அதே கோபத்தில் பேசும்போது கூட அந்த இங்கு சேர்த்து அந்த மரியாதை குறையாமல் இருக்கும். என்றும் உள்ள தென்தமிழ் இசம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார். இந்த தமிழுக்கு அவ்வளோ மகத்துவம். ஆனால் மாவட்டம் தோறும் சாப்பாடு வேறு விதமாக போச்சு. இந்த உலக நாடு பூரா சுத்தினாலும் செட்டிநாடு சாப்பாட்டுக்கு ஈடாகாது. ஒரு வீட்டினுடைய சாப்பாட்டையும் சமையலறையும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அங்கே பக்குவம் என்னன்னு. அதை தீர்மானிச்சிடலாம் அங்கே முடிவு எப்படி இருப்பாங்கன்னு. என்ன உங்களுக்கு சரிதானே? தெரியாதானே? நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன், மொத்தமா சொல்றேன். இப்போ எங்கே சமைக்கிறாங்க பூரா கணேஷ் போல ஓட்டுக்கிட்டு நீ. அது உங்க விருப்பம். அதை தான் தருதிட்டு போய் உடல்ல கொண்டு போய் போதையில் பாயாசத்தை போடுறானே எங்கள் ஊர் சமையக்காரன். அப்படியா? உங்க ஊர்ல செய்வாங்க இல்ல? அந்த அளவுக்கு போதையை போட்டு மதவுல அடிமையாகி எல்லா தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்றேன். குறையுது, உண்மைதான். ஆமா, நாரத மகரிஷி. வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? இங்கே என் தங்கச்சி காவலுக்கு வந்திருக்கு. ஓ, நம்பி மகனா? ஆமா, நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்கேன் பாரு. ஏன் நல்லாத்தான் நம்பிராஜ மையன். அதுதான் சொல்றேன். எங்க அம்மா வேற நங்கே மகன். இருக்கு. இந்த வள்ளியை பார்க்கணுமே. அதுக்கு முன்னாடி நம்ம ஆள் ஒன்று இருக்கு. அது யாரு நம்ம ஆளுன்னா? யாரு? அடுத்த அமௌண்ட்டாட்டி 3300 லீஸுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். புரிஞ்சேன். காலையில் தேவட்டில் இருந்து பைக்கில் ஏற்றிட்டு போயிருக்கேன். இதெல்லாம் பேச்சாடா? அடுத்த அமௌண்ட்டாட்டியே லீஸுக்கு எடுத்தாண்டு இதெல்லாம் ஒரு பேச்சாது? ஏங்க அது கத்தக்கூலி சம்பளம் தாங்க. சரியா? நீங்க எதுக்கு நீ இதுக்கு நீ இன்னொரு பெண்ணோட ஒரு புருஷன் நீ உண்மைதானே? அப்ப உடனே அந்த பிள்ளை சொல்றதா இன்னொருத்தி புருஷனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றதா? உண்மை தானே? உன் கதை என்ன கதை? அது தோழி பிள்ளைங்க. கூப்பிடியா? போங்க, கூப்பிடுறேன். என்ன அந்த பிள்ளை இப்படி மாறி வருது?